ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kayilworks. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்ப்போம். டபுள் செயின் ஸ்டிச் ஒன்றுமே இல்லை, செயின் ஸ்டிச்லேயே டபுள் லைன் நம்ம போடுவோம், அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். நெக் லைன்லலாம் நம்ம போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு பேக் ஸ்டிச் பின்னாடி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைன் மேலே போட்டுகிட்டே வாங்க. நெக் லைன்ஸில் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ டபுள் லைன் ஜரி போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் போடுறப்போ நீங்கள் ட்ரிபிள் லைன் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி போடுறதுன்றதை. இங்கே ஒரு ஷார்ப்னஸ்க்கு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு தென் இந்த இப்படி திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும், குட்டி ஸ்டிச்சாக போட்டுட்டு தென் ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டே போயிடலாம். எப்பயுமே நம்ம ஒரு டைரக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் டைரக்ஷன் திருப்புறப்போ அங்கே ரெண்டு டைரக்ஷனோட எட்ஜஸ்லேயுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டா தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது நெக் லைனில் இந்த ஷேப்பில் இருக்கிற நெக் லைனுக்கு எப்படி போடுறதுன்றதுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டிச்சஸ் ரெண்டு இடத்துலையுமே எந்தெந்த டைரக்ஷனில் நம்ம அடுத்த டைரக்ஷன் திருப்புறப்போ ரெண்டு டைரக்ஷனோட எண்ட்லேயுமே நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த நெக் லைன்லேயே அப்படியே போட்டுகிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இப்போ இங்கேயோட நெக் லைன் முடியுது அப்படின்னா இங்கே போட்டு இப்படி டைட் பண்ணிட்டு ஒரு பேக் ஒரு ரிவர்ஸ் இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே போடணும். ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்கள்ல லைன், அந்த லைனுக்கு அப்படியே ஒட்டின மாதிரியே போட்டுகிட்டே வரணும். அந்த லைன் பக்கத்துலேயே ஸ்டிச்சஸ் நெருக்கமாக போட்டு ஒட்டின மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் இல்லை வேறு எந்த பீகாக் எது போடுறோமோ, எந்த மோட்டிவ்ஸ் போட்டாலுமே நம்ம அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா சிங்கிள் லைனில் பார்டர் போடாமல் டபுள் லைனில் பார்டர் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை லைன் வேணுமோ 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் 4 லைன் கூட நம்ம போட்டுக்கலாம். நமக்கு நெக் லைனுக்கு இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்றதை இதிலே பார்க்கலாம். யூ ஷேப் நெக் லைனுக்கு எப்படி போடலான்றதை நீங்கள் எல்லா ஷேப் நெக் லைன்ஸ்லேயும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெக் லைன்ஸ்லலாம் டபுள் செயின் ஸ்டிச் ட்ரிபிள் செயின் ஸ்டிச்லாம் போடுங்க. எப்பயுமே நம்ம 2 லைன் ஜரி போட்டு 2 லைன் த்ரெட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக் லைன் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மல் செயின் ஸ்டிச் தான். இதிலே நம்ம இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸையும் கூட இதிலே அப்ளை பண்ணி பார்க்குறதுனாலும் பாருங்கள். பேக் ஸ்டிச் இதிலே போட்டு பார்க்கலாம். ஜிக்ஸாக் 2 லைன் ஜரி மட்டும் போட்டுட்டு அடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி சின்னதாக ஷேப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஒரு லைன் ஒரு இன்னொரு லைன் இன்னொரு ஸ்டிச் அப்படின்ட்டு எல்லா ஸ்டிச்சையும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.
ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து நாட் போட்டு எண்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.